இந்த அறைக்கு வருகின்ற எல்லோருமே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள். சிலர் வரும்போது, சிலர் போகும்போது. இது ஒரு தொழிலதிபர் தன்னுடைய ஆபீஸ் ரூம்ல தனக்கு பின்னாடி எழுதி வச்சிருந்த வாசகம். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது மிகச் சுலபமா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலர் வரும்போது மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க, சிலர் போகும்போது மகிழ்ச்சியை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அது எப்படின்னு நம்மளுக்கு புரியுமில்ல. அவர் 2 விதமா கூட இத சொல்லலாம். ஒண்ணு மன ரீதியா, இன்னொன்னு நேரம் ரீதியா. மனம் ரீதியா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஆரம்ப காலத்துல ரொம்ப சிரமப்பட்டவரு. இப்ப பொருளாதார ரீதியா வளர்ந்து நல்ல இடத்துல இருக்காரு. மிக திருப்தியாவும், சந்தோஷமாவும் இருக்காரு. இருந்தாலும் என்கிட்ட பேசும்போதெல்லாம், அவருடைய என்னுடைய பழைய நண்பர்கள பத்தி, என்னுடைய உறவுகள பத்தி, அவருடைய உறவுகள பத்தி பேசுவாரு. பேசும்போது அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புக்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் பத்தி பேசும்போது, அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் மாரி மின்னிக்கிட்டு இருக்கும். அவன் இப்படி மாட்டிக்கிட்டானுங்களாமா, அவன் குடும்பத்துல இந்த சிக்கல் வந்துட்டுங்களாமா, அவன் இப்படி ஆகி போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவாரு. அதே மாரி அவங்க எதிர்பாராத ஒரு டெவலப்பு, ஒரு ஹைக்கு, ஒரு முன்னேற்றம், ஒரு பதவி அது மாரி கிடைச்சுன்னு சொன்னோம்னா, அத பத்தியும் பேசுவாரு. அப்ப அவருடைய முகமே சுருங்கி போய் அப்படியே 0 வாட்ஸ் பல்ப் மாரியே அல்லது பீஸ் போன பல்ப் மாரியே ஆயிரும். அவர் பேசுறாரு, அவர் வாய் என்ன பேசுகிறதுன்னு கவனிக்க மாட்டேன். அத அவர் எப்படி பிரதிபலிக்கிறாரு, அவர் முகம் எப்படி அத காட்டுதுங்கிறத பார்ப்பேன். ஆ இது இன்னொரு சம்பவம். இத 2 நண்பர்கள் பேசுறாங்க. அப்போ ஒருத்தரு பூரா தன்னை பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. தான் இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், எப்படி வளர்ந்துருக்கிறோம், என்னவெல்லாம் கார் வச்சிருக்கிறோம், தன்னுடைய மகன், மகள்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர பத்தியே சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு டக்குன்னு, "அடடா! இவ்வளோ நேரமா என்னை பத்தியே சொல்லிக்கிட்டு இருந்தனே, உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே கேட்காம விட்டேனே, தப்பா போச்சே. இப்ப சொல்லுங்க. இன்ன வரைக்கும் நான் சொன்னதுல வச்சு என்னை பத்தி நீங்க என்ன, என்னோட வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு" கேட்கிறாரு. இது ஒரு நகைச்சுவையா கூட குறிப்பிட்டிருப்பாங்க. அது மாரி சிலரோட பேசும்போது, இவருங்க எந்நேரம்டா எந்திரிச்சு போவாங்கன்னு மனசு சலிச்சு போயிரும். அதுவே சிலர்கிட்ட பேசும்போது, "இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க இருந்துட்டு போனா பரவாயில்லையே" அப்படின்னு சொல்லி மனம் மகிழ்ச்சியோட இருக்கு. அதத்தான் அந்த தொழிலதிபர் அங்க அந்த போர்டா எழுதி வச்சிருக்காரு. இன்னொன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா, நேரம் அதே மாரி தான். நம்மளுடைய நேரத்த தங்கம்னு, விலை மதிப்பு முடியாதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அதுவெல்லாம் அல்ல. நேரம்ங்கிறது நம்முடைய உயிர். அதுதான் நம்ம உயிர். மனுஷனா பிறந்தா நம்ம வாழப்போகின்ற காலம்ங்கிறது இப்ப சராசரியா இந்திய கணக்குப்படி பார்த்தா 74 வருடங்கள் தான். அதுல ஆரோக்கியமா வாழ்ற வருடங்கள் 58 தான். இந்த 58 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாசம்னா ஒரு 800 மாசம் வரலாம். வாரம்னு சொன்னா ஒரு 3000 வாரம் வரலாம். இதில தான் நம்ம வாழப் போறோம். அந்த நேரத்த நம்ம எப்படியெல்லாம் திட்டமிட்டு சரியா பயன்படுத்துறோமோ, அங்க தான் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாவும் இருக்கும், உயர்வான இடத்துக்கும் போகும். அத வீணா கரைக்க முடியாது. யாராச்சும் பேசும்போது "நம்மள உயிர் எடுக்காத" அப்படிம்பாங்க. அது வழக்குமொழியா இருந்தாலும் கூட உண்மை அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு 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 நொடியும் கூட அப்படியே கரைஞ்சுகிட்டு இருக்குது. கையில தண்ணி அள்ளி பிடிச்சோம்னா அது எவ்வளோ நேரம் இருக்கு? அப்படியே சொட்டு சொட்டா விழுந்து வீணா போயிரும் இல்லையா? கரைஞ்சு போயிரும் இல்லையா? அதே மாரி தான் வாழ்க்கை கரைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நொடியும் திட்டமிடணும். அந்த நொடிகள நேரத்த விரயம் பண்றவங்களுக்காக வேண்டி நம்ம வீண் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. காலம், நேரம், இடம் இத புரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டா தான் வளர்ச்சி இருக்கும். "ஞாலம் கருதினான் கைகூடும், காலம் கருதி இழத்தாட் செய்யின்" என்ற திருக்குறள் சொல்லி இத நான் முடிச்சுக்கலாம். ஓகே.